ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மனோஜுக்கு எவ்வளோ பட்டாலும் திருந்தவே மாட்டார் போல். முத்துவும் மீனாவும் ரேகா எப்படி இப்படியெல்லாம் பணக்கார வீட்டில் இருந்து ஏழை வீட்டில் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி யோசித்து பார்க்குறாங்க. சரி, நம்மளால் முடிஞ்சது ஒரு ஏசி தான், அந்த ஏசியை வாங்கி ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி மனோஜ் கடைக்கு ஏசி வாங்குறக்காண்டி வந்திருக்காங்க. நீ என்னடா புதுசாக என் கடைக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. ஏசி இருக்கா, நீ ஏசி காட்டு. நாங்கள்லாம் ஓசிலலாம் ஏசி கொடுக்குறதில்ல, இன்ஸ்டால்மெண்ட்லேயும் ஏசி கொடுக்குறோம்ல, ஃபுல் அமௌண்ட் கட்டினா மட்டும்தான்டா ஏசி தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முத்து சொன்னார், நாங்கள் ஒன்றும் ஓசியில் வாங்க வரல, நாங்கள் காசு கொடுத்ததான் வாங்க வந்திருக்கோம், நீ நல்ல ஏசியாக மட்டும் காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. யாருக்குடா ஏசி அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. உனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நீ காட்டு அப்படின்னு சொன்னோடனே வேலை பார்க்குற பொண்ணு கூட்டிகிட்டு போய் ஏசியை காட்டுது. காட்டையில் பார்த்தீங்கன்னா கனகா வந்துடுறாங்க. வந்தோடனே வா ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பார்த்து முத்து அப்படியே ஷாக்காகிறாரு. என்னையே இல்லைடா, இந்த அவரடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஜோசியக்காரர் இருக்கார்ல, அவரை சொல்கிறாருன்னு சொல்லி அப்படியே மாற்றி விட்றாரு. அப்படியே இவங்க இங்கிட்டு ஏசி வாங்க போனோடனேயுமே அவர் கேட்குறாரு, ஏங்க எப்போ பார்த்தாலும் என்னையவே மாட்டி விட்றீங்களேங்க, என்னங்க இதெல்லாம் அப்படின்றாரு. சரி, வேறு வழி இல்லைங்க சார், நீங்கள் தான் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படியே போய்கிட்டே இருக்குது. அப்புறம் ஏசியை வாங்கிட்டு போய் இவங்க வீட்டில் மீனா அவங்க அம்மா வீட்டில் ஃபிட் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ரேகாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம நினைக்கிறோம் வசதியான வீட்டில் தான் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அதோட இங்கே ஏழை வீடாக இருந்தாலும் பாசமாகவும் வச்சுக்கிறாங்க. அதுபோக நம்மளை அவங்களால முடியாத ஜாமாவை கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்து நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரேகாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம விஜயா ஸ்டோர் ரூமுக்கு வராங்க. ஷோரூமில் மனோஜை பார்த்து கேட்குறாங்க, டே மனோஜ், பொய் சொல்லாமல் சொல்லு, அது உன்னோட குழந்தை தானா ரோஹிணி வயிற்றுல வளர்றது, இல்லை பொய் சொல்கிறியா, எல்லாத்தையும் ஏமாத்துற மாதிரி அம்மாவை ஏமாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யோசித்து பார்க்குறாரு. அவர் குழந்தை தானே அவருக்கு தோணுது, இருந்தாலும் அம்மாம்மா என் குழந்தை இல்லைம்மா, அவள் பொய் சொல்கிறா அப்படின்னு. டே என்னென்ன அதோ வந்துருச்சுடா டெக்னாலஜிலாம், எப்படினாலும் ரத்தத்தை எடுத்து சோதனை பண்ணி பார்த்தா உன் பிள்ளைன்னு தெரிஞ்சிருமாடா, திரும்ப நீ பொய் சொல்லாதரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏமாம்மா சத்தியமாக என் பிள்ளை இல்லைம்மா அப்படின்றாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போகிறாங்க. இவர் பிள்ளைன்னு வரப்போது இவர் ஜெயிலில் உட்கார போகிறாரு. கடைசியில் கம்பு களி தான் தின்ன போகிறாரு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு